இருக்க வேண்டும். பாத்திரம் தகுதியுள்ளதாய் இருக்க வேண்டும். பாத்திரம் தேவனுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிலைக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி, தேவனுடைய திட்டங்களுக்கு நம்மை விலக்கி, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி, தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி அந்த பாத்திரம் சரியாக பேணி பாதுகாக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தை தக்க வைக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற எண்ணம், அந்த நோக்கம், அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு, அந்த ஆதங்கம் எங்களுடைய உள்ளத்துல இருந்து ஊற்றாய் புறப்பட்டு வர வேண்டும். பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும்.